ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,145 ரூபாய். நேத்திக்கு கோல்டு 4,000 சொச்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு அதே கோல்டு அந்த 4ல் ஒரு பங்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி 6,000 சொச்ச ரூபா தான் கம்மியாக இருக்குது. இப்படி கோல்டு ரேட் ஏறிட்டே போனால் எங்கேருந்து கோல்டு வாங்குறதுன்னே தெரியல. மியூசியம்லாம் இருக்கும்ல எல்லா ஊர்லேயும், விலை உயர்ந்த பொருள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமான பொருள்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா தங்கம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு என்ன தெரியுமா ரொம்ப கொடுமையாக இருக்குது, ஜனவரி 5ஆம் தேதி கோல்டோட ரேட் 12,200 சம்திங் இருந்துச்சு. அன்றைக்கும் என் தங்கச்சி என்னை ஞாபகப்படுத்தினான், கோல்டு சீட் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சுத்தமாக மறந்துட்டேன். திடீர்னு இது மதியம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு போய் ஆப்பில் செக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி அந்த இன்க்ரீஸ் பார்க்குறப்போ ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து நேற்று 20ன்னு நினைக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் 2,500 ரூபா. இந்த அளவுக்கு ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. கேட்டால் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சான். ஸோ எல்லா கம்பெனிஸும் கமோடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம், கோல்டு, சில்வரு அந்த மாதிரி. ஸோ பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்பா நீங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி சொத்தெல்லாம் வாங்கக்கூடாதா? வீடு, பிளாட்டு அந்த மாதிரி ஏன்பா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஏன்னா கோல்டு ரேட்டு இந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக ஏறுது. சரி, ஓகே, இது ஒரு சினாரியோ அப்படின்னு பார்த்தா கூட ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது கம்மியாகணும்ல. ஆனால் கம்மியாக மாட்டேங்குது, 1% கூட கம்மியாக மாட்டேது. ஒரே புலம்பலாக தான் போயின்னு இருக்குது வாழ்க்கை. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம்ப்பா.